இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்னவெல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க? ஃபஸ்ட்டு தண்ணிக்கு சார், ரெண்டாவது கரண்ட் பில் இருக்கு சார். பொண்ணுங்களா போனோம்னா சமைக்கக்கூடாது, ஜென்ரலி நான்வெஜ் சமைக்கக்கூடாது. எப்போ ரெகுலராக 11 மணி தான் சார் கேட்டு சாத்துவாங்க. ஆனால் நாங்கள் எங்கே வெளியே போனால் மட்டும் 9 o'clock கேட்டை சாத்திடுவாங்க. அப்புறம் முஸ்லீம் கிறிஸ்டின்னா அது அலோடு கிடையாது. பெட் அனிமல்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள அலோடு கிடையாது. நார்மலாக ஒரு வாடகைனா ஒரு 10,000 ரூபாய், அதுக்கு ஒரு 10 மாதம் அட்வான்ஸ் கேட்பாங்க. அது லாஜிக்கே தெரியாது. எப்போ எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் எந்திரிக்கணும். அவங்க சொல்கிற நேரத்தில் தான் நம்ம தூங்கணும். டிவி சவுண்ட் அவங்க சொல்கிற அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும். சொல்ல போனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம வாழணும். திருநங்கைகளுக்கு வீடு கொடுக்குறதே பெரிய விஷயம் சார். அப்படி கூட பிறந்த அண்ணனே வந்தாலும் இவங்களாம் ஏன் ஆம்பளைங்க வராங்க கிளைண்டான்னு கேட்குறாங்க. இருக்கிறது கூவம் பகுதி, சூழல் நகரம், கோடம் பக்கமும் கேட்டால் எங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டுது. ஒரு வீடாக போவேன், திருநங்கைனா டக்குன்னு மூஞ்சி சொல்லிப்பாங்க, வீட்டில் கேட்டு சொல்கிறோமானுவாங்க. மறுநாள் வந்தால் இல்லைங்க எங்க வேணான்ட்டாரு அப்படின்னுவாங்க. ஒரு டிரான்ஜெண்டர் போய் வீடு கடை கொடுக்க யோசிக்கிறாங்க, மூஞ்சி சொல்லிக்கிறாங்க, கதவை சாத்துறாங்க. சூளமேல கூட 2000 ரூபாய் அடக்கணும், எங்களுக்கு 4000 ரூபாய். கரண்ட் பில்லு அதிகம், வேற வழி இல்லை, வேற எங்கேயும் போய் வீடு கிடைக்க முடியாது. திருநங்கைங்கிற காரணத்தினால வாடகை அதிகப்படுத்தி கேட்குறாங்க. ஒரு 20 வீடு பார்த்தோன்னா அதில் ஒருத்தர் மட்டும் நல்ல பதில் சொல்லுவார், அவரு திடீர்னு இல்லைன்றவர். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அழிஞ்சேன் சார் வெளியே வீடு தேடி. அழாத குறை ஏன் இந்த பிறவி இந்த ஜென்மன்னு சொல்லி அழுந்துலாம் இருக்கேன் சார். இங்கே இருக்க